நாங்கள் வந்து நாடார்குடி, இவர் வந்து மல்லர்குடி, இவர் வந்து மறவர்குடி, இவர் வந்து கோனார்குடி. இது எல்லாமே தப்பு. இது எல்லாமே தப்பு. இந்த தமிழ் தேசிய கருத்து வந்துச்சுன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இவன் எல்லாம் என்ன நினைப்பான்னா, சங்க இலக்கியத்துல சாதி சொல்லி இருக்குது. நான் வந்து அன்னைக்கு சங்க காலத்திலே மனசுக்குள்ள ஒரு கருத்து போணும். அவன் உண்மைய உணரணும். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அப்ப இந்த சாதிய மனநிலைய விட்டு அவன் வெளிய வரணும். இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே சாதியவாதிகளா தான் இருக்காங்க. 3 குறள்கள் வந்து இடைச்சொருகள் அப்படின்னு தான் சொல்லுது. 3 அதிகாரம். எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இலங்கைங்கிறது வந்து ஒரு நாடு. அப்போ இவர வந்து தலைவரா தமிழ் தேசியத்தின் அடையாளமா அப்படிலாம் கிடையாது. அவரு வந்து ஒரு போராளி. அவரு வந்து ஒரு கருத்தியலோட நிறுவனர் கிடையாது. சங்க காலத்துல சடங்குகளே கிடையாது. கடவுளும் கிடையாது. சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சைவமும் கிடையாது, வைணவமும் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. முண்டாசு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரியம்னு ஒரு கருத்து இருக்குது, திராவிடம்னு ஒரு கருத்து இருக்குது. இன்றைய காலத்தில் வந்து தமிழ் தேசியம்னு ஒரு கருத்து வளர்ந்து வருது. இப்போ இந்த 3 கருத்துலேயும் அரசியல் தளத்தில் மக்களுக்கான விடுதலை வந்து எந்த கருத்து முழுமையான சுதந்திரத்தை தரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பகுஜன் திராவிட கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் செல்வாசிங் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்குறதா இருக்கிறோம். சொல்லுங்கள், எந்த கருத்து வந்து மக்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை வந்து அளிக்கும்? முண்டாசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையான கேள்வி தான். ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களுக்கு இதை பற்றிய ஒரு புரிதல் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில் இந்த விவாதத்தை இந்த நேர்காணலை ஒருங்கிணைச்சதுக்கு உண்மையிலே உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே எங்களுடைய தேசிய தலைவர் சொல்லுது வந்து, உலகத்தில் அதுதான் யதார்த்தம். உலகத்தில் வந்து 2 கருத்தியலுக்கு இடையில தான் வந்து சண்டை. நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை, கருப்பு. அதுக்கப்புறம் சீனா எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலாளி, தொழிலாளி, நில உடைமையாளர்கள், நிலமற்றவர்கள். இப்படித்தான் வந்து 2 கருத்தியலுக்கு இடையில தான் வந்து சண்டை. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா 2 கருத்தியலுக்கு தான் சண்டை. 3ஆவதாக ஒரு கருத்தியல் என்பது கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து இன்னைக்கு இந்திய நாட்டில் நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி, குஜராத்திலேருந்து நாகாலாந்து வர நீங்கள் இந்த பரப்பில் எங்கேனாலும் ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா, அது எதனால் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதியோட பங்குங்கிறது வந்து மிகப்பெரிய பங்காக இருக்கும். அப்போ இந்த சாதியை தாங்கி நிற்கக்கூடியது ஒரு கருத்து, சாதியை எதிர்த்து நிற்பது வந்து இன்னொரு கருத்து. இப்போ இங்கே வந்து சாதியை வந்து தாங்கி நிற்பது வந்து ஆரியம், அதை எதிர்த்து நிற்பது வந்து திராவிடம். இப்போ ஆரியம் அப்படிங்கிற கருத்துங்கிறது வந்து ஒரு தத்துவம் கிடையாது. அது வந்து ஒரு சமூக அமைப்பு முறை, அது ஒரு அரசியல், அது எல்லாமே வந்து மனிதத்திற்கு எதிரானது. இப்போ திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை வந்து உருவாக்குனது வந்து உருவாக்குனதுங்கிறத விட நிறுவனப்படுத்துறது வந்து தந்தை பெரியார். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி ஆரியத்திற்கு ஒரு தத்துவம் கிடையாது, அந்த தத்துவத்தை வந்து யார் உருவாக்குனா, என்ன ஏது எதுவுமே தெரியாது. கேட்டால் கடவுள் அப்படின்றாங்க. கேட்டால் கடவுள் ஆமாம், மதம், இப்படி பலவிதமான கட்டுக்கதைகள் தான் ஆரியத்தை வந்து தாங்கி நிற்குது. அப்போ இங்கே வந்து தமிழ் தேசியத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு தத்துவமா அப்படின்னா ஒரு தத்துவம் கிடையாது. ஒரு தத்துவம் என்பது அதுக்கு வந்து மொழிங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்காது, சாதிங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்காது, மதங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்காது. ஒரு தத்துவம் அப்படிங்கிறது பொதுவானதாக இருக்கும். அந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பின்பற்றிக்கலாம். அப்போ திராவிடம் அப்படிங்கிறது வந்து மனிதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை நிறுவனப்படுத்தியது வந்து தந்தை பெரியார். இந்த திராவிட தத்துவத்தை வந்து அரசியல் ரீதியாக ஒரு கருத்தியலாக கொண்டு வந்தது வந்து திராவிட கட்சிகள். இதுதான். அப்போ இங்கே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இங்கே இருக்கு அப்படின்னா, நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த தமிழ் தேசியம் இந்த கருத்தோட நிறுவனர் யார்? அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடலாம். இப்போ நீங்கள் தமிழர், தமிழ்நாடு,
இப்படிலாம் சொல்கிறீங்க. இந்த கருத்தையெல்லாம் உருவாக்குனது யார்? அதே மாதிரி இன்னைக்கு சொன்னீங்க, அ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இப்போ வந்து வந்த ஒரு கருத்தியலும் கிடையாது. இங்க வந்து சாதிக்கு எதிராக, இங்க இந்து மதத்திற்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக இந்த திராவிட தத்துவம் இந்த மண்ணில் பிறந்தபோது, இங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பிறக்கு. நீங்க இங்க நம்ம சேர்மாதேவியில வந்து குருகுல கல்வியில ம். அங்க ஒரு பிரச்சனை நடக்கு. அந்த பிரச்சனையில வந்து பெரியாரும், ஒரு வரதராஜலு நாயுடு இவங்க 2 பேரும் போய் தட்டி கேட்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய அந்த ஐயரு, ம். அவரு வந்து நீ ஒருத்தன் வந்து ஒருத்தன் தெலுங்கன், ஒருத்தன் கன்னடன். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பிரச்சனைய நீங்க எதுக்கு கேட்கீங்க? ம். அப்படின்னு கேட்கிறாரு. ம். அப்ப அந்த இடத்திலே வந்து தமிழ் தேசியம் வந்து பிறந்துட்டு. ம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த தமிழ் தேசியத்தின் இந்த கருத்தியலோட பிறப்பிடமும் ஆரியமா தான் இருக்குது. ம். இது எப்படி வந்து மக்களுக்கு வந்து விடுதலைய தரும்? ம். தராது. அப்போ ஒரு தத்துவம் தான் இங்க விடுதலை தரும். அப்போ இங்க வந்து ஒரு தத்துவம் மனிதத்திற்கு எதிராக இருக்கு. ஒரு தத்துவம் வந்து மனிதத்தை தாங்கி பிடிப்பதாக இருக்கிறது. ம். இப்ப ஆரியம் வந்து மூட நம்பிக்கை விதைக்கு. இது மூட நம்பிக்கைக்கு எதிரா நிக்கி. அப்போ இதுக்கு வந்து கடவுள் சொல்லியிருக்காரு. அதனால வந்து நீ வந்து அலகு குத்தணும். அதனால வந்து நீ வந்து இந்த தொழில தான் செய்யணும். இப்படியெல்லாம் வந்து ஆரியம் கற்பிக்கு. ம். அப்போ திராவிடம் என்ன சொல்லுது? கடவுளே இல்ல. அப்ப கடவுளே இல்லங்கும்போது அவன் சொல்றத நீ ஏன் கேட்கணும்? நீ வந்து 4ஆம் தரமான மக்கள் கிடையாது. நீயும் மனுஷன் தான். அப்போ பாரு. அப்போ ம். சாதிக்கு எதிராகவும் இங்க வந்து போராட வைக்கி. அப்போ இங்க ஒரு மனிதத்துவத்தை வடிவமைக்கி. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த திராவிட தத்துவம் இந்த தமிழ் மண்ல வந்து இந்த பெரியாரிய தத்துவம் உயிர்ப்பிற்போட இருப்பதற்கான காரணம் என்ன அப்டின்னா, திராவிட இயக்கங்கள்லாம் கிடையாது. ம். இந்த தத்துவத்தை உள்வாங்கி சில நபர்கள் தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அந்த வாழ்க்கை முறைய. அது ஒரு பண்பாடு. ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ம். அவர்களால தான் இந்த தத்துவம் வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் சாதிக்கு எதிராக என்ன சொல்லுது? இங்க தமிழ் தேசியவாதி யாராவது ஒருத்தன் வந்து சாதிக்கு எதிரா நிக்கிறானா? அப்ப தமிழ் தேசியம் ஃபுல்லா முழுவதும் வந்து சாதிய தாங்கியா இருக்குது. ஆமா. தமிழ் தேசியம் வந்து சாதிக்கு எதிரா கிடையாது. தமிழ் தேசியம் வந்து சாதியை உள்வாங்கி தான் நிக்கி. சாதி எதிர்ப்பு அங்க இல்லவே இல்ல. ம். எப்படி வந்து நீங்க சொல்ல முடியும்? அப்ப அந்த 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 கருத்த வந்து முன்வைக்கிற எல்லாருமே வந்து நாங்க வந்து ஜாதிய அடிப்படையில நாங்க வந்து எதுவுமே பார்க்கறது கிடையாது. பாரபட்சம் பார்க்கறது கிடையாதுங்கிற மாரி அந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து பேசுறாங்க. அந்த கருத்த முன்வைக்கிறவங்க. அதாவது இது வந்து எப்படின்னா, முட்டாள்களுக்கு வந்து இது சரியா இருக்கும். ம். அறிவுபூர்வமா நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்து சாதிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத இந்த மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. இன்னைக்கு வந்து நான் வந்து எங்கேயாவது போய் பேசுறேன் அப்படின்னா, என்னை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நான் நல்லவன், வல்லவன், நாலும் தெரிஞ்சவன், வீரன், சூரன் அப்படின்னு என்னை பத்தி உயர்வா தான் பேசுவேன். ம். அப்ப நான் வந்து இவரோட உட்காருவேன், இவரோட சாப்பிடுவேன், இவரோட வந்து இவரெல்லாம் கட்டிப்பிடிப்பேன், இப்படி தான் பேசுவோம். ஆனா, எதார்த்தம் என்ன? உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருத்தை அகற்றுவதற்கு ஒரு கருத்து தேவைல்ல. ம்ஹ்ம். அப்ப அந்த கருத்து வந்து சாதிக்கு எதிரான கருத்தா இருக்கணும். ம். பகுத்தறிவையும், சுயமரியாதையும் வளர்க்கக்கூடிய கருத்தா இருக்கணும். அப்படி தமிழ் தேசியம் இருக்கா? அப்படின்னா இல்ல. சாதியை வந்து இவங்க வந்து தமிழ் தேசியவாதிகள் தூக்கி தான் பிடிக்கிறாங்க. இப்ப தமிழ் தேசியவாதி அப்படின்னா, தமிழ் தேசியத்தோட நிறுவனர் யாரு? அது எங்க இருந்து அந்த கருத்தியல் வருதுன்னு பார்க்கணும்ல. அப்போ தமிழ் தேசியம்ங்கிறது வந்து அவங்க மொழியில சொல்லணும்னா, அப்பன் பேரே இல்லாத ஒரு கருத்து தான் அது. இப்ப திராவிடம் அப்படின்னா பெரியார் தான் நிறுவனரு. அடிச்சு ம். சொல்லலாம். ம். ஆமா. இதோட தமிழ் தேசியத்தோட நிறுவனர் யாரு? அப்பன் யாரு? இவங்க திருவள்ளுவர சொல்லுவாங்க. திருவள்ளுவர்ங்கிறது அது ஒரு மனித நெறி. அது ஒரு தத்துவம். அது வந்து மனிதர்களுக்கு உண்டானது. இவன் மனுஷனாவே கிடையாது. ம்ஹ்ம். இப்ப வந்து நீங்க திருக்குறள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மனித சமூகம். அது வந்து சமநிலைய தவறுது. அப்ப தவறும் பொழுது, அத கண்டிக்கும் விதமாக திருவள்ளுவர்ன்னு ஒருத்தர் வந்து, "நீ இப்படிலாம் இருக்கணுமப்பா" அப்படின்னு வந்து 2 அடியில பல குறள்கள வந்து தொகுத்து அளிக்கிறாரு. ஆமா. அப்ப அங்க பார்த்தீங்கன்னா, அதிலயும் சில மூட நம்பிக்கைகள் வந்து இருக்குது. ஒரு விமர்சனம். ம். அந்த விமர்சனத்துக்கும் ஐயா வ.உ.சி. அவர்களோட ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, 3 குறள்கள் வந்து இடைச்சொருகள் அப்படின்னு தான் சொல்லுது. ம். 3 அதிகாரம். கடவுள் வாழ்த்து, நீர்த்தார் பெருமை, வான் சிறப்பு இதெல்லாம் வந்து இதில இருக்கக்கூடிய சில குறள்கள்லாம் வந்து திருவள்ளுவரோட நடைமுறை பாணிகளுக்கு மாற்று வேறு விதமா இருக்கு, எதிரா இருக்கு. இதெல்லாம் நீக்கணும் ம். அப்படிலாம் சொல்றாரு.
அந்த தத்துவத்துக்கே நீங்க போகணும்னா இவனுக்கு கொஞ்சமாவது மனித தன்மை இருந்தாதான் அங்கெல்லாம் போக முடியும். இவன் சாதியாவே இருக்கிறான். சக மனுஷனை சாதியா தான் பார்க்குறான். இப்ப தமிழ் தேசியவாதி இருக்காங்க அப்படின்னா எப்படி? இப்போ ஒரு தலைவர், சாதி ரீதியா ஒரு தலைவர். அவருக்கு வந்து 10 சாதிக்காரனை சேர்த்து வந்து மாலை அணிவிச்சோ, மரியாதை செலுத்தினா வந்து உடனே வந்து சமத்துவம் வருமானா? வராது. ஆமா. மனசுக்குள்ள ஒரு கருத்து போணும். அவன் உண்மைய உணரணும். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அப்ப இந்த சாதிய மனநிலையை விட்டு அவன் வெளிய வரணும். இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே சாதியவாதிகளா தான் இருக்காங்க. ஆனா அவங்க அவங்க வச்சிருக்கிற அந்த கொள்கை தலைவர் அப்படிங்கிற ஒரு ஐகான் வந்து பிரபாகரன் வேலுப்பிள்ளை அவங்கள வச்சிருக்கிறாங்களே. திராவிடத்துக்கு எதிரானவங்க அவங்க கிடையாதுல்ல. இல்ல அவங்க திராவிடத்துக்கு எதிரான கிடையாது. அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும், தமிழ் தேசியத்துக்கும் ம். எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இலங்கைங்கிறது வந்து ஒரு நாடு. ம். அந்த நாட்டுல அந்த மக்கள் அடக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க சிங்களர்களால அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்த வந்து ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்த முன்னெடுக்கிறாங்க. ம். அது இலங்கைகளுக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் கிடையாது. ம். இலங்கைங்கிறது ஒரு வேற நாடு, இந்தியாங்கிறது வேற நாடு. ஆமா. அப்போ இவர வந்து தலைவரா தமிழ் தேசியத்தின் அடையாளமா அப்படின்லாம் கிடையாது. அவரு வந்து ஒரு போராளி. அவரு வந்து ஒரு கருத்தியலோட நிறுவனர் கிடையாது. நிறுவனர் அப்படின்னா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு, அதுக்கு வந்து ஒரு ஒரு முகவரிய ஆரம்பிச்சு, அத வந்து மக்களை பக்குவப்படுத்தி, மக்களை கிளர்ந்தெழச் செய்து போராடுவது. அப்ப அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள்ட்ட போய் அது ஒரு ஒரு தத்துவமா உருவாகும். ம். இன்னைக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா வந்து நிகழ்காலத்துல பெரியார் இருக்கிறாரு. கன்சிராம் இருக்கிறாரு. ம். அந்த மாரி கிடையாது. இப்போ இப்போ வந்து இவங்க சொல்றாங்க. இப்ப இலங்கைய வச்சு இவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பிரபாகரனை வச்சு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் வந்து மோசடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து இப்போ திராவிடவாதிகளும் தமிழ் தேசியத்த முன்னெடுப்பாங்க. ம். அவங்க அதாவது தமிழ் தேசியம் வந்து ஒண்ணு ஆரியம் பக்கம் நிக்கும், இல்லன்னா திராவிடம் பக்கம் நிக்கும். தமிழ் தேசியம் வந்து தனிச்சு இருக்காது. ம். ஏன்னா திரா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல். ம். அந்த கருத்தியல் வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில வருது அப்படின்னா, திராவிட தத்துவத்தின் அடிப்படையில வருது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. ம். அது வந்து சரி. ம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இவன் இவன் வந்து கருத்தியல மட்டும் கூட்டுறான். இந்த தத்துவம் எங்கேருந்து வருது? இந்த தமிழ் தேசிய தத்துவம். அப்ப நீங்க திருவள்ளுவர சொன்னாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் என்ன சொன்னாலும் சரி, ம். எதுவுமே இவங்க சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு சற்றும் பொருந்தாது. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா, சங்க இலக்கியத்தின் அடிப்படையில புறநானூறு, அகநானூறு, 8 தொகை, 10 பாட்டு அந்த மாரி புராண வரலாறு இதெல்லாம் இருக்குல்ல, நூல்கள். அதெல்லாம் வந்து வீரர்கள் அப்படி போர் செஞ்சாங்க, இப்படி இருந்தாங்க, இந்த மாரி ஒரு நடைமுறையில வாழ்க்கையில வாழ்ந்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இது வந்து ஒரு தத்துவமா தானே இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து சங்க இலக்கியத்த வந்து சொன்னீங்க. ம். இதெல்லாம் அடிப்படையில இந்த தமிழ் தேசிய கருத்தியல் இருக்கு. ஆமா. அவங்க அதத்தான் முன்வைக்கிறாங்க. முன்வைக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. தமிழர்களிடையே வந்து சாதி கிடையாது. ம். சாதி பார்க்குறவன் வந்து தமிழரே கிடையாது. ம். சாதி அற்றவன் தான் தமிழன். இதுதான் சங்க இலக்கியம் சொல்லுது. சொல்லுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் இந்த வார்த்தையை எங்கேயாவது போய் சொல்லுவாங்களான்னா கிடையாது. ஆமா. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இவன் வந்து சாதிக்கு இன்னொரு பேர் குடி. சங்க இலக்கியத்துல சாதிங்கிறதோ, அல்லன்னா இவங்க சொல்ற மாரி குடிங்கிறதோ, மக்களை பாகுபடுத்தக்கூடிய அளவுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறான். நாங்க வந்து மண்பாண்டம் செய்றவங்க. அந்த காலத்துல, சங்க காலத்துல. மண்பாண்டம் செய்ற வீட்டு பெண்கள வந்து உழவு செஞ்சவங்களுக்கு கட்டி குடுத்தா, அவங்க வந்து அது என்னது பழக்கப்பட முடியாது. அதனால ஒரே குடிக்குள்ள கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு பலவிதமான கட்டுக்கதைகள சொல்றாங்க. ம். இது எல்லாமே வந்து பொய் தான். எதுவுமே உண்மை கிடையாது. இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்தியல் வந்து பண்பாட்டு ரீதியா சைவம், வைணவம், சிவனு, முருகனு இப்படியெல்லாம் கொண்டு வராங்க. ஆமா. என்ன? ஆமா. அதுக்கப்புறம் சாதிய வந்து குடிகள். ம். நாங்க வந்து மறக்குடி, மல்லர் குடி, தேவேந்திர குடி, தேவர் குடி, நாடார் குடி, அந்த குடி, இந்த குடி இப்படி எல்லாம் எல்லா குடியும் ஒண்ணா இருக்கும். எங்கள பிரிக்கிறது வந்து திராவிடம் தான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான குடிகள் சங்க இலக்கியத்துல கிடையாது. ம். சங்க இலக்கியத்துல வந்து தொழில சொல்லியிருக்கிறாங்க. வேளாளர் குடி அப்படின்னா அங்க விவசாயம் செய்றவன். ம். குறிப்பிட்ட மனிதர் கூட்டமோ எதுவுமே கிடையாது. ம். அப்ப சங்க காலத்துல வந்து ஒரு மனுஷன் ஒரு வீட்ல 5 பேர் அண்ணன் தம்பி இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து தொழிலின் அடிப்படையில அவங்களுக்குள்ள பிரிவு இருக்கும். ம். இப்போ வந்து இப்போ எங்க வீட்ல 5 பேரு. எங்க அப்பா விவசாயி. ம். எங்க அப்பா வந்து விவசாயி.
நான் வந்து மண்பாண்டம் செய்கிறவன், அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து கொத்தனாரு, ஒருத்தன் வந்து பறையடிக்கிறவன். அப்படின்னா என்னோட வேலை வந்து நான் என்னன்னா குயவர் அப்படின்னு அடையாளப்படுத்தேன். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், நான் வந்து பறையரு, நான் எங்க அப்பா வந்து நான் விவசாயி பல்லரு, அப்படி அடையாளப்படுத்துவாங்க. அவனா ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ இப்போ வந்து விவசாயியோட, அதாவது பல்லரோட பையன் வந்து குயவரா இருக்கலாம், பறையரா இருக்கலாம், சாணி அள்ளுறவனா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு அரசு பதவியில் இருக்கலாம், காவலரா இருக்கலாம். இது வந்து மாறுபடும். இது தொழில். இப்போ எப்படி வந்து வழக்கறிஞர், மருத்துவர் இப்படிலாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரியான தொழில் இது வந்து மாறுபடும். ஆமா, இது வந்து உடனே இவன் இன்னைக்கு வந்து பணையேறுறவன், இவன் வந்து நாடாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாடாரு மகன் வந்து இப்போ வழக்கறிஞர் ஆயிட்டான்னா அவன் வழக்கறிஞர், நாடாரு கிடையாது. தொழில் மாறும்போது குடியும் மாறும். ஆனா இங்க என்ன வருது, இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த குடியா இருக்கட்டும், சாதியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பிறப்பின் அடிப்படையில் சொல்றாங்க. இன்னைக்கு எங்க அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி, நான் வழக்கறிஞர்னா என்னோட குடி வந்து வழக்கறிஞர் குடி, என்ன வந்து வழக்கறிஞரா பார்க்கணும். ஆனா இவங்க சொல்லக்கூடிய இந்த குடியா இருக்கட்டும், சாதியா இருக்கட்டும், இவங்க என்னவா பார்ப்பாங்க, என்ன சாதியா தான் பார்ப்பாங்க. இவர் வந்து விவசாய குடிப்பா, இவர் வந்து பறக்குடிப்பா, இவர் பல்லர் குடிப்பா, இவர் மரக்குடிப்பா. இவங்க வந்து இது அதாவது என்னன்னா ஆரியத்துக்கு வந்து ஒரு முலாம் பூசி தமிழ் தேசியமாக்குறது, இங்க திராவிடத்துல இருந்து ஒரு முலாம் பூசி தமிழ் தேசியமாக்குறது. இவங்களுக்குன்னு தனித்த ஒரு கூறுகளோ எதுவுமே, எந்த தத்துவம் எதுவுமே கிடையாது. அப்ப இன்னைக்கு குடின்னு இன்னைக்கு சீமான் சொல்றாரு சாதி ஆணவ படுகொலை இல்ல, குடிபெருமை கொலை. அதுக்கப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்து போர் செஞ்சது வந்து தன்னின பகை. அதுக்கப்புறம் வந்து சாதியை வந்து குடி, சாதி இல்லப்பா, தமிழர்களுக்குள்ள வந்து சாதி கிடையாது, குடிதான். இது வந்து எல்லா தமிழ் தேசியவாதிகளும், தமிழ் தேசியவாதியா இருக்கக்கூடிய சீமான் மட்டும் கிடையாது, கல்வியாளர்கள் முதற்கொண்டு, சீமானை பிடிக்காதவங்க முதற்கொண்டு நாங்க வந்து நாடார் குடி, இவர் வந்து இப்ப மல்லர் குடி, இவர் வந்து மறவர் குடி, இவர் வந்து கோனார் குடி, இது எல்லாமே தப்பு. இது எல்லாமே தப்பு. இப்ப இவங்க உடனே இதை நிறுவதுக்கு வந்து சங்க இலக்கியத்துல சொல்லிருக்கு. அதாவது வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா, தமிழர்கள் வந்து எவ்வளவுக்குள்ள முட்டாளா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எவனுக்குமே வந்து சங்க இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியல. சும்மா வந்து குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி வந்து ஏதாவது சொல்லி நியாயப்படுத்துறாங்க. இன்னைக்கு சீமான் சொல்றான் தன்னினை பகை, சேர சோழ பாண்டியர்களிடையே இருந்தது வந்து தன்னின பகை, இங்க கவின் படுகொலை நடந்தது தன்னின பகையால் ஒரு சாதி ஆணவ படுகொலை, குடிப்பெருமை கொலை நடந்து விட்டது. அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னன்னா, அப்போ தமிழர்களுக்கிடையே சாதி இருந்தது, தமிழர்கள் தான் சாதியை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற நிறுவுறது தான் இது. சங்க இலக்கியத்துல சாதி கிடையாது. சேர சோழ பாண்டிய பரம்பரை அவங்க மன்னர்கள். மன்னர் என்ன பண்ணுவா, நான் பெரியாளா நீ பெரியாளான்னு அடிச்சு பார்ப்பாங்க, அது இயல்பு. அதை வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே மன்னர் ஆட்சி வேற, மக்களாட்சி வேற. மன்னர்கள் வந்து மனசாட்சியெல்லாம் இருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் வந்து என்ன, நம்ம நாட்டு மக்கள்லாம் நல்லா இருந்தா இவன் எதிரி நாட்டோட சண்டையை போட்டு நம்ம வெற்றி பெற்றலாம், இப்படியெல்லாம் இருப்பாங்க. புரியுதா? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஆரியங்கிறது வந்து ஒரு வர்ணாசிரம அமைப்பை வந்து உள்ள வச்சுதான் அந்த ஆரியங்கிற கருத்தே வருது. தத்துவமே வந்து அரசியல் ரீதியாகவும் மக்கள் வாழ்க்கையிலையும் உள்வாகுது. அப்ப அது ஜாதியை வந்து ஒட்டு அடைச்சி வருதுன்னா, இப்போ தமிழ் தேசியமும் நீங்க சொல்ற மாதிரி ஜாதி வருச்சுன்னா, அப்ப இது ரெண்டுக்கும் வந்து வேறுபாடே இல்லைல்ல. அதாவது தமிழ் தேசியத்தோட இன்னைக்கு இவங்க பேசி இருக்கக்கூடிய தமிழ் தேசியம், அதாவது வந்து வெறுமன சீமானு மட்டும் வச்சிருக்க கூடாது. சீமானை பிடிக்காதவங்க வைக்காதவங்க இங்க இருக்கு, தமிழ் தேசியங்கிற பேர்ல எந்த விதத்துல இருந்தாலுமே இவங்க வைக்கக்கூடிய எல்லாமே எதை தாங்கி, எந்த கருத்தியலை, எந்த தத்துவத்தை தாங்கி நிற்கி அப்படின்னா மனுவை தான். அந்த ஒரு சமூக ஒழுங்கு இருக்குல்ல, ஒரு முறை இருக்குல்ல, மனு வர்ணாசிரம தர்மம், இதைத்தான் தாங்கி நிற்கி. இவங்க சங்க இலக்கியத்துல சொல்றதோ இல்லைன்னா வந்து தமிழ் இலக்கியங்கள், திருவள்ளுவர், இது எல்லாமே மோசடி, மக்களை ஏமாத்துறாங்க. அதுல சொல்றது சொல்லவே கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த தமிழ் தேசியம் இந்த மக்களுக்கு எப்படி வந்து விடுதலையை தரும்? அதாவது சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அங்க வந்து சாதி கிடையாது, அங்க இருக்கக்கூடிய எல்லாம் தொழில். அப்ப தொழில் அடிப்படையில பாத்தீங்கன்னா மாறும் தன்மை கொண்டது. இவங்க சொல்றது வந்து மாறாத தன்மை கொண்டது. இப்போ நீ
நீ வந்து ஒரு பள்ளன்ல பிறந்து நீ வழக்கறிஞர் ஆனால் சங்க காலத்துல நீ வந்து வழக்கறிஞர், நீ வந்து பள்ளம் கிடையாது. நீ வந்து கலெக்டர் ஆனா நீ கலெக்டரு, பள்ளம் கிடையாது. இவன் வந்து பள்ளம் பா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, சாதியை பார்க்க மாட்டாங்க, இவன் கலெக்டர்னு பார்ப்பாங்க. அப்ப இந்த கருத்து என்னோட்ட இருக்கு. ஆனா இவங்க சொல்லக்கூடிய இந்த குடி என்னன்னா, நீ வந்து ஒரு 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 என்னப்பா உங்க தலைவர் வந்து நான் இப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஆமா தமிழர்களிடையே வந்து சாதி கிடையாது, குடி தான் உண்டு அப்படின்னா. சரிப்பா, எங்க குடியா? அது எப்படி வந்துச்சு? சங்க இலக்கியத்துல வந்தது. அப்போ அவன் இளைஞரு, நீ சங்க இலக்கியம் படிச்சிருக்கியா அப்படின்னு. இல்ல அப்படின்னா. சங்க இலக்கியம் பத்தி உனக்கு தெரியுமா? அதாவது சங்க இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் படிச்ச வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நீ வந்து கோனார். நீ வந்து இப்போ வந்து வேலை பார்க்குற, அரசு வேலை பார்க்குற. இப்போ வந்து நீ அரசு ஊழியர். இப்போ வந்து நீ என்ன என்ன குடி அப்படின்னு கேட்டேன். நான் கோனாரு அப்படின்னா. நீ என்ன ஆடா மேய்க்க, மாடா மேய்க்க? நீ வந்து அரசு அலுவலகத்துல வேலை பார்க்க. ஆமா. அப்போ நீ வந்து ஒரு அரசு ஊழியர், அந்த குடி தான். நீ சங்க இலக்கியத்தைப்படி இவன் தமிழ் தேசியம் கட்டமைச்சா அவன் என்ன சொல்லியிருக்கணும் இந்த இளைஞர்? நான் வந்து அரசு ஊழியர் குடி. ஆமா. அவன் வந்து இது பண்ணிருக்க கூடாது. அப்ப இவங்க எதை நிறுவுறாங்க? ஆரியத்தை நிறுவுறாங்க, தமிழ் தேசியத்தை நிறுவல. அப்ப இங்க திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்து, தந்தை பெரியாரின் கருத்து வந்து இந்த மக்களை சாதிக்கு எதிராக விழிப்புணர்வு செய்து இவங்க பாக்குறாங்க. திராவிட கட்சிகள் திமுகவையும் அதிமுகவையும் திராவிட இயக்கங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டுமே வந்து திராவிடம் கிடையாது. இன்னைக்கு பகுஜன் திராவிடமும் திராவிட கட்சியும் திராவிட தத்துவத்தை தாங்கி நிக்கி. அதே மாதிரி இந்த கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல மனிதர்கள் இந்த திராவிட தத்துவத்தை தன் வாழ்வியலாக கொண்டு சாதி கடந்து மதத்தை கடந்து ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களால தான் இந்த தத்துவம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பெரும்பான்மை மக்கள் சிறிது சிறிதாக இந்த திராவிட தத்துவத்தை நோக்கி நகர்ந்து விடக் கூடாது என்பதற்காக ஆரியம் மீண்டும் இந்த தமிழர்களிடையே சாதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதின் அடிப்படையில வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான கருத்தை வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மிக ஆபத்தான, இது வந்து தமிழர்கள் வரலாற்றையே அழிக்கக்கூடியது வந்து தமிழ் தேசிய கருத்து. தமிழ் தேசிய கருத்து வந்துச்சுன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இவன் எல்லாம் என்ன நினைப்பான்னா, சங்க இலக்கியத்துல சாதி சொல்லி இருக்குது, நான் வந்து அன்னைக்கு சங்க காலத்திலே மறவரா பிறந்தவன், நான் வந்து மல்லரா பிறந்தவன், நான் வந்து கோணாரா பிறந்தவன், நான் வந்து நாடாரா பிறந்தவன், நான் வந்து குறவனா பிறந்தவன் அப்படின்னு மார்த்தட்டுவான். அன்னைக்கு ஒரு குறவர் பிள்ளை பல்லராக முடியும், ஒரு பல்லர் பிள்ளை நாடாராக முடியும், நாடார் பிள்ளை பல்லராக முடியும், நாடார் பிள்ளை குறவராக முடியும். இப்படி மாறும் தன்மை கொண்டது சங்க இலக்கியத்துல. அப்ப இவன் மாறாத தன்மை கொண்டது அப்படிங்கிறத நிறுவனம் ஆயிரும். அப்ப இதை அடித்து ஒழிக்கிற விதம் மூலமா, ஆமா, இதைத்தான் இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த ஆரியர்களோட கைக்கூலி தான் வந்து தமிழ் தேசியவாதி தலைவர்கள் அவங்களா? ஆமா, அதாவது ஆரியத்தோட கைக்கூலிகள் தான் வந்து தமிழ் தேசியவாதி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இப்போ வந்து நீதி கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கும். இந்த நீதி கட்சி ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருமே பணக்காரர்கள் தான், எல்லாருமே பணக்காரர்கள். இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, சாதியிலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னா பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னா சாதியிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து கடந்த கால வரலாற்றை அறியாத முட்டாள்களாகத்தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த சமூக இயங்கியல் முறை என்ன, கடந்த காலத்தில் இந்த சாதிய தாக்கம் என்ன, இப்படிலாம் வந்திருக்கா அப்படின்னு. அப்போ நீதி கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த கட்சியில் இருந்தவங்க, இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க எல்லாருமே வந்து பணக்காரர்கள் தான், சாதியிலையும் உயர்ந்த படிநிலையை கொண்டவர்கள். அப்போ இவங்க ஏன் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு பிராமணர்கள்ட்ட இருந்து விடுதலை வேணும், பிராமணர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில், மருத்துவ படிப்புகளில், அரசு ஊழியர்கள் இவங்க அதிகமாக இருக்கிறாங்க, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை, அரசு வேலைவாய்ப்பில் கல்வியில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை, அதில் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படி பிராமண ஆதிக்கத்தை வந்து புறம் தள்ளிடுறாங்க. புறம் தள்ளிட்டு ஒரு ஒரு உயர்ந்த சாதிகள் வந்து அங்கே கல்வியில் வேலைவாய்ப்பில் உள்ளே போகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் வருது, தந்தை பெரியாரோட
சுயமரியாதை இயக்கம். அதுதான் பிற்காலத்தில் திராவிட இயக்கமாக மாறுது. அப்போ இந்த மக்கள் வந்து சுயமரியாதை உணர்வு ஊட்டணும். அப்போ இதில் வந்து ஒரு அடுத்த கட்ட உயர் சாதிகள்லாம் வந்து இதில் வந்து சேர்றாங்க. சேர்ந்து இவங்க ஒரு புரட்சியை கிளர்ச்சியை வந்து இங்கே கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வந்து முற்றிலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டசபையிலலாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள்லாம் கிடையாது. எம்பியா பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா முல்லா நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க. குறைந்த அளவில் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பிராமண ஆதிக்கங்கிறது வந்து கிடையாது தான். பெரிய அளவில் கிடையாது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கும். அப்போ கொண்டு வராங்க. இப்போ இதுக்கு கீழே ஒரு குரூப் இருக்கும்ல, ஒரு குழு சாதி அடுக்கில். இந்த குழுவும் வந்து வளர்ச்சி பெறுறாங்க. இவங்களால வந்து அரசியல் ஆதிக்கத்தை வந்து செலுத்த முடியல. தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்கத்தை வந்து இந்த குழுக்கள். அப்போ இன்னொரு கருத்து, இன்னொரு அரசியல் எல்லாம் தேவைப்படும் போது தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து எப்படியா நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்து இங்கே அடக்கி ஆண்டலாம் வச்சிடலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாருமே பார்ப்பனிய எதிர்ப்போட தான் எல்லாருமே வராங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு பார்ப்பனியத்தால் பிரச்சனை இருக்குது, பார்ப்பனர்களால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அவங்கள அதிகாரத்தை விட்டு நீக்கினதுக்கப்புறம் சுகபோகமாகி அவர்களே பார்ப்பனர்களாக மாறி அவங்க கீழே இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க. அப்போ இப்படி நம்மளும் பலதரப்பட்ட கட்சிகளை பார்த்தாச்சு. எல்லாருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பறையர்களையோ பல்லர்களையோ அருந்ததியர்களையோ குதிரை வண்ணார்களையோ இவர்களை வந்து கண்டுகிடவே கிடையாது. இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கருத்து வரும் பொழுது இதுவும் மேலும் மேலும் இந்த சமூகத்தை அடக்கும் ஒடுக்கும். அப்போ இங்கே வந்து இந்த மேல்வர்க்கத்தை, இந்த மேல் சாதியை வந்து அடித்து நொறுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே அது பார்ப்பனர்களை விரட்டுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அடியாட்களாக வந்து இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அதாவது இந்த பல்லர்கள் பறையர்கள் அருந்ததியர்கள் இவங்க எல்லாருமே வந்து அடியாட்களாக தேவைப்படுறாங்க. ஏன்னா இவங்க தானே சமத்துவத்தை விரும்பாங்க. வாங்கப்பா நம்மளை பார்ப்பனர்கள் அடக்கிறார்கள், பார்ப்பனை அடக்கிறது அப்படின்னா சரி நம்ம போவோம், ஏதோ ஒரு விடுதலை கிடைச்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்பி 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 ஏமாந்துட்டாங்க. இப்போ தமிழ் தேசியங்கிறது வந்து இப்போ திராவிடமாவது இந்த மக்களை விழிப்புணர்வு செய்யும். இந்த திராவிடத்தை வச்சு பிழைக்கக்கூடியவன் ஜாதியவாதியாக இருந்தாலுமே இந்த மக்களை வந்து விழிப்புணர்வு பெற வைக்கும். தமிழ் தேசியங்கிறது இந்த மக்களை மேலும் அடிமையாக்கும். இவன் சாதியை நம்புவான். திராவிடங்கிறது வந்து இவன் சாதியை நம்ப மாட்டான். இந்த கீழே இருக்கக்கூடியவன் சாதியை நம்ப மாட்டான். அப்போ இவனுக்குள்ள ஒரு பிணைப்பு வரும். இவன் வந்து இவனோட ப்ராசஸ் கொஞ்சம் ஆனால் மெதுவாக முன்னோக்கி தான் போய்கிட்டு இருப்பான். இப்போ நம்மெல்லாம் வந்து திராவிடத்தை இன்னைக்கு தலைமை தாங்கிற அளவுக்கு வாரோம் அப்படின்னா அந்த இதோட தாக்கம் தான். இப்போ தமிழ் தேசியம்னா மேலும் நம்மளை வந்து அடிமையாக்கிடும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். விடுதலை பிணர்வு நம்ம மேலே வந்து சாதியை திணிச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும். இங்கே அப்போ இங்கே இன்னைக்கு தமிழ் தேசியவாதியாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், இங்கே பல்லனோட பறையனோட சக்கிலியர்களோட இவங்களோட பங்கு எங்கே என்னவா இருக்குது? இன்றைக்கி வந்து இவங்க எல்லாரும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து நமக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையை தான் நம்ம பட்டியலின மக்கள் ஏற்கிறாங்க. ஏற்கும் பொழுது வந்து கல்வியில் வேலைவாய்ப்பில் இவங்களுக்குள்ள இன்னொரு அரசியலும் வருது. இந்த அரசியல் மூலமாக ஒரு விழிப்புணர்வு பெற்று இந்த சமூகம் வந்து ஒற்றுமையாக இருக்குது, இந்த பட்டியலின சமூகம். அப்போ இதை தகர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்கள் வந்து திராவிட கட்சிகள் முன்னெடுது. திமுக அதிமுக இவங்கெல்லாம் முன்னெடுது. அதை வந்து இன்னைக்கு தமிழ் தேசியமும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கவன் ஃபுல்லாக மேலே உள்ள சாதி வெறியன் தான் இருக்கான். இவன் காலத்தில் போராடி இருக்கவன் வந்து பறையரும் பல்லரும் தான். இங்கே அருந்ததியர் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரியாக நிப்பாட்டுறான். இது எவ்வளோ பெரிய கொடூரமான செயல். அதாவது இன்னைக்கு 3% இடஒதுக்கீடு வந்துட்டு இதை வந்து பல்லர்களையும் பறையர்களையும் பாதிக்குது. எப்பா ரொம்ப இவங்க மேலே கரிசனமா காட்டிக்கிட்டு இவங்களை எதிரி, அருந்ததியர்களை எதிரியா. இது எதுக்கு? நீ வந்து பட்டியலினமாக ஒன்றிணைஞ்சிடக்கூடாது, ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 20% வாக்கு. அப்போ இந்த வாக்கு 20% வாங்குறான் அப்படின்னு சொன்னால் இவனுக்குள்ள ஒரு அரசியல் பிணைப்பு இருந்தது அப்படின்னா
இவங்க எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு இவர்களே தனியாக ஆட்சியாளராக மாறி விடுவார்கள். அப்போ இவங்களுக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்து மேலும் உடைக்கிறாங்க. இவங்க வந்து தெலுங்கு பேசக்கூடியவங்க, இவங்களோட ஒன்று போயிடக்கூடாது, கிட்ட நெருங்கிடக்கூடாது, வச்சிடக்கூடாது அப்படின்னு. இங்கிட்டு ஒரு பக்கம் வந்து பட்டியல் வெளியேற்றம்னு கொண்டு வந்து பறையர்களை வந்து இது பண்ணுது ஆரியம். அப்ப இதுக்கு எல்லாம் மூல காரணமா இந்த சாதியவாதிகளா இருக்கக்கூடிய இந்த திராவிடர்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க எல்லாருமே ஒதுங்குங்கப்பா, எங்களோட அரசியலை நாங்களே பார்த்துக்கிடுதோம். அப்போ நமக்கு ஒரு தத்துவம் தேவைப்படும். அப்போ ஒரு தத்துவம் அப்படிங்கிறது திராவிடம் பெரியார் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். அது வந்து சுயமரியாதைக்கான தத்துவம், பகுத்தறிவுக்கான தத்துவம். அப்போ இந்த சுயமரியாதை பகுத்தறிவு என்பது மதத்துக்கு எதிராக இருக்கு, கடவுளுக்கு எதிராக நிக்குது. அப்போ மக்கள் வந்து இந்த சடங்கு சம்பிரதாயம் மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வருவான். நீங்க வந்து பழைய காலத்துல நீங்க சங்க காலத்துல பாத்தீங்கன்னா பெருசா சடங்குகள் கிடையாது. சங்க காலத்துல சடங்குகளே கிடையாது, கடவுளும் கிடையாது, சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது, எதுவுமே கிடையாது, சைவமும் கிடையாது, வைணவமும் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. அங்க கடவுளுக்கான வேலையே கிடையாது. இதுதான் சங்க இலக்கியம் சொன்னது. மக்கள் வாழ்வியலே அப்படித்தான். அங்க மன்னர்களும் மன்னர் ஆட்சியா இருந்தா கூட அறமும் மரமும் கொண்டவன் தான் மன்னர் அப்படிங்குது. இங்க அறமும் கிடையாது, மரமும் கிடையாது. அதாவது அறம் இல்லாத மரம் அப்படிங்கிறது எங்க கொண்டு நிப்பாட்டும் அப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணதான் நிப்பாட்டும், மக்களை பாதுகாக்க வந்து இது பண்ணாது. அதே மாதிரி அறம் இருக்கு, மரம் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு மந்த நிலையில அது வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையோட அதுவும் நமக்கு ஆபத்து தான். அப்போ அறமும் மரமும் கொண்டு தான் இருக்கணும். இதுதான் சங்க இலக்கியத்தோட வாழ்வியலாகவே இருந்திருக்கு. அங்கே சடங்கோ சம்பிரதாயமோ கடவுளோ உருவமோ அழகு குத்துறதோ இல்லை வேல் குத்துறதோ இல்லைன்னா வந்து இப்படி ஆடுறது பாடுறதுன்னா அது வேற. அதாவது இவங்க என்னன்னா உவமையை உருவகமாக மாற்றி அதை கடவுளாக்கிடுறாங்க. அங்கே என்னெல்லாம் உவமையாக சொல்லப்பட்டதோ அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து இவர் வந்து இப்படி இருந்தார், காட்டில் இப்படி இருந்தார், அது இருந்தார். இது முருகர்லாம் வந்து பௌத்தம் வந்த காலத்தில் தான் வர்றாரு. இவர்கள்லாம் சங்க காலத்துலாம் கிடைக்காது. சங்க காலத்தில் இருக்கக்கூடிய முருகர் வந்து இவங்கெல்லாம் ஒன்றான்னா எல்லாமே கிடையவே கிடையாது. அங்கே வந்து மக்கள் அந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு பகுத்தறிவோட வாழ்ந்து இருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து இடைக்காலம் வருது, எல்லாமே பிற்காலத்தில் தான் வருது. இங்கே வந்து விஜயநகர பேரரசு இவங்க காலத்துல தான் சாதி ஆழமா ஊனுது. சாதியே விஜயநகர பேரரசு காலத்துல தான் வருது தமிழ்நாட்டுக்குள்ள. அதுக்கு சோழர் காலத்துல இருந்தது கூட சாதி கிடையாது, ஒரு பிரிவு வருது அப்பந்தான். ஏன்னா ஆரியர்கள் வந்து நீண்ட கால ஒரு ஊடுருவி மெதுவாக தான் அவங்களோட சதி திட்டத்தை செயல்படுத்துவாங்க. அப்போ இங்க ஊன்றது சாதி ஆழமா ஊன்றது வந்து விஜயநகர பேரரசு காலத்துல தான் சாதியே இங்க வந்து வருது, ஆழமா ஊனுது. அப்போ இந்த சாதியை இன்னைக்கு தாங்கி நிக்கிறானே. இன்னைக்கு என்ன சொல்றான் தமிழ் தேசியவாதி, நாங்க விஜயநகர பேரரசுக்கு எதிராக தான் நிக்கிறோம். ஆனா அவங்க காலத்துல வந்த அந்த சாதியை தாங்கி பிடிக்கிறானே. விஜயநகர பேரரசு என்பது ஆரியர்களின் அடிமை பேரரசு. ஆரியர்களால் உருவாக்கப்பட்டு ஆரியர்களால சத்திரியர்களாக்கப்பட்டவர்கள் தான் இங்க வந்து போர் புரியுறாங்க. அப்போ இந்த கருத்தியை வந்து நீங்க விஜயநகர பேரரசை வந்து நாங்க எதிர்த்து நிக்கிறது, நீ சாதியை விடு. இன்னைக்கு எந்த தமிழ் தேசியவாதே சாதியை விட்டுறதுக்கு தயாரா இருக்கானா? இல்ல சாதியை புறந்தள்ளியவன் தான் தமிழன்னு சொல்றதுக்கு ஓங்கி ஒலிக்கக்கூடிய எவனாவது இங்க இருக்கானா? அவங்க மீட்டிங் அவங்க ஒரு கூட்டம் நடத்தினாலே வந்து அங்க இப்போ பல்லர் அவங்க ஜாதி அந்த அந்த சார்ந்து பேசணும்னா அந்த அதுல ஒரு தலைவரை தூக்கி வச்சு பின்னாடி ஃபுல்லா அந்த ஜாதி கலர்ல ஒரு இது. அப்புறம் இந்த ஜாதிக்கார இவங்களை பேசணும்னா இந்த ஜாதி இது. இதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதான் ஒற்றுமை அப்படிங்கிறாங்க. இந்த ஜாதி கூட்டத்துக்குள்ள போனா இந்த ஜாதி தலைவரை தூக்கி பேசுறது, அந்த ஜாதி கூட்டத்துக்கு போனா அந்த ஜாதி தலைவரை தூக்கி பேசுறது, இவங்க எல்லாத்தையும் அப்படி அங்க தூக்கி இங்க தூக்கி பேசுறது தான் இவங்க வந்து தமிழ் தேசியத்தோட ஒற்றுமை, ஜாதி ஒற்றுமை, மக்களுக்குள்ள நாங்கள் பிரிவினை ஏற்படுத்தல அப்படின்னு அந்த தலைவர்கள் சொல்றாங்க. இல்ல இந்த இந்த ஒற்றுமையை தான் திமுக பேசுது, அதிமுகவும் இதைத்தானே பேசிட்டு இருக்கு. நீங்க சாதிக்கு ஒரு தலைவர் இருக்காங்க, அந்த ஒவ்வொரு தலைவரையுமே அதிமுகவும் தூக்கி தான் பேசுது, திமுகவும் தூக்கி பேசுது. அதோட நீட்சியை இன்னைக்கு நாம் தமிழர் பேசிட்டு இருக்கு. இதுல என்ன மாற்றம் வந்துட போகுது? நீங்க இமானுவேல் சேகரனாரோட நினைவுனால ஒரு பிற்படுத்தப்பட்ட வாழக்கூடிய இடத்துல உங்களால கொண்டாட முடியுமா? முடியாது. நீங்க உடனே கேட்கலாம், பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவரை வந்து இங்க கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். கொண்டாட முடியுமே. பட்டியலின மக்கள் வந்து
ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு தலைவர் வராங்கன்னா அங்கீகரிப்பாங்க, தங்களுடைய கிராமத்துக்கு கூட்டு வருவாங்க, அவங்களை கௌரவப்படுத்துவாங்க, ஆமாமா. அவங்களோட தலைமை ஏற்பாங்க. நம்மலாம் பார்த்து இப்போ நம்ம இது கிராமங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆமாமா. நானே பார்த்துருக்கேன். நிறைய ஆ ம். நம்ம கிராமத்துல. இங்க பட்டியல் இனத்துல இவங்க சொல்றாங்கல்ல, பட்டியல் இனம் அதான் ஆதி தமிழ் குடி. ம். தமிழ் குடியில ம். இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட்டு போய் ஒரு பிற்படுத்தப்பட்ட வசிக்கக்கூடிய கிராமத்துல ஒரு கூட்டம் போட முடியுமா? அவனை கௌரவப்படுத்த முடியுமா? அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல இந்த மாதிரி ஒரு இது. இல்ல தமிழ் தேசியவாதிகள் செய்வாங்களா? திராவிடவாதிகள் செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். திராவிட கட்சிகள். அதாவது திமுக, அதிமுக செஞ்ச செயல தான் நாம் தமிழர் செய்யுது. நம்ம மாற்றம்னா என்ன? அதாவது இன்னொன்னு செய்வாங்க. எங்கேயோ இப்போ மதுரையில ஒரு பட்டியல் இனத்த கூட்டு வந்து தூத்துக்குடியில ஒரு கிராமத்துல போட்டு செய்யுது. பக்கத்து ஊர்ல. இப்ப நாம் தமிழர் கட்சியிலே ஒரே ஊர் இருப்பாங்க. ம். ஒரே ஊர்ல நாம் தமிழர் கட்சி இருப்பாங்க. ஆமா. மேலூர் இருக்கும், கீழூர் கீழூர். இருக்கும். மேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் இனத்த ம். கீழூர்ல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்த கூட்டு வந்து அங்கீகாரம் செய்வாங்களா? கௌரவப்படுத்துவாங்களா? இதான் மாற்றம். நீங்க சொல்லுங்க. இது நம்மளோட தலைவருப்பா இவரு. தியாகி இம்மானுவேல் சேகரனார் சாதிக்கு எதிராக போராடின நம்மளுடைய தலைவர், தமிழர் அப்படின்னு ஒரு கிராமத்துல போய் உங்களால சொல்ல முடியுமா? என்ன தமிழ் தேசியம்? ம். சொல்ல முடியாது. ஆ? ம். சும்மா வந்து நீங்க அப்படியே நீ பல்லரா நீ அப்படியே இருந்துக்கோ, பறையரா அப்படியே இருந்துக்கோ, கோணாரா அப்படியே இருந்துக்கோ, நாய்க்கரா அப்படியே இருந்துக்கோ, பிள்ளைமாரா அப்படியே இருந்துக்கோ, நாடாரா அப்படியே இருந்துக்கோ, தேவரா அப்படியே இருந்துக்கோ. ஆனா அது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு தமிழன்னு ஒண்ணு சேர்ந்துக்கோ. அப்ப இவங்க எல்லாருமே அடியாட்களா இவங்களை கூப்பிடுறாங்க. அதிகாரத்துக்கு கூப்பிடல. ம். மாற்றம்னா அதுதான் மாற்றம். நீ கட்சி கட்டமைப்புல கொடுங்க. சரிக்கு சமமா. நானும் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் மூலியமா அ ஒரு ஒருங்கிணைத்த ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. அதுல வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் சார்பா ஒரு தலைவர் இருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாவும் ஒரு தலைவர் இருக்காரு. மிகவும் பிற்பட்ட மக்கள் சார்பா ஒரு தலைவர் இருக்காரு. இப்படி எல்லா சாதி தலைவர்களும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அந்த இதுல கொஞ்சம் பேசணும். இப்போ இதுல தலைவர்கள் வந்து ஒரு ஆள் பேசுறாரு. இங்க வந்து ஒற்றுமைன்னு பேசிட்டாரு இந்த மேடையில. பேசிட்டு தனியா ஒரு கூட்டம் இவங்களுக்குன்னு ஜாதி ரிலேட்டடா போடும்போது, அந்த கூட்டத்துல போயி, இவர் கூட யாரெல்லாம் வந்து மேடையில ஒண்ணா உட்கார்ந்தாங்களோ, இவங்கலாம் எனக்கு எதிரி அப்படின்ட்டு அந்த மக்கள்ட்ட முன் வைக்கிறாங்க. ஆ. இது நானே பார்க்க முடிஞ்சுச்சு. இதுதான் தமிழ் தேசியம். ம். அதாவது வந்து திராவிட கட்சிகள் மூலமா சில சாதிகள் நன்மை பெற்றுட்டு இருக்கு. ம். அவங்கள மீறி ம். அதிகாரம்னா கல்வியில, வேலைவாய்ப்புல பெரிய அளவுல. ம். இப்ப இங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் வந்து இருக்கு. ம். அதிகாரம். ஆனாலும் அவங்களோட முதல் நிலைக்கு வர முடியல. ஆமா. அடிமையா தான் இருக்கிறேன். அடிமையா தான் என்னடா எங்க போனாலும் அடிமையா தானே இருக்கோம். ஆமா. நம்ம அப்போ இந்த இந்த ஒரு கருத்தை உருவாக்கி முதல் நிலைக்கு வந்துடலாமா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வணிகமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஜாதிகள் இவங்க சொல்றவே இவங்க வந்து 2ஆம் தரமா தான் இருக்கிறாங்க. ம். முதல் நிலைக்கு இவங்களால வர முடியல. அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல நம்ம முதல் நிலைக்கு வந்துடலாமா? அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இதுல பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் என்ன பங்கு? 1. ம். 2வது 99% பிற்படுத்தப்பட்ட மக்கள். அதாவது கோணார்கள், முத்திரையர்கள், அதே மாதிரி வந்து வண்ணார்கள், அம்பட்டையர்கள் இப்படி 99 மீனவர்கள் இவங்களோட பங்கு எங்க? நீங்க சண்டைக்கு கூப்பிடுறீங்க. ம். நாங்களும் உணர்ச்சி ரீதியில நம்ம தமிழ் மக்கள் நம்ம சண்டைக்கு போவோம்னு வாரோம். ம். அப்ப எங்களுக்கான பங்கு எங்க? சொல்லு. 10 கடை இருக்கா? அதுல பல்லர்களுக்கு கடை, மீனவர்களுக்கு கடை, முத்திரையர்களுக்கு கடை அப்படின்னு இவங்க சொல்ல முடியுமா? அமைச்சரவை வந்து முத்திரையர்களுக்கு இத்தனை பங்கு, மீனவர்களுக்கு இத்தனை பங்கு, அம்பட்டையர்களுக்கு இவ்வளவு பங்கு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முடிவு அப்படின்னா உன் கட்சியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பில் வந்து இல்லை சாதிகள்லாம் வந்து போட்டு இவங்களோட கருத்தை கேட்க முடியுமா? சரிக்கு சமமா? அப்போ இங்கே நடக்கக்கூடிய சாதி சண்டைக்கு வந்து எதிர்த்து போராட முடியுமா? எவன் ஜாதி வெறியனா இருக்கானோ அவனை அடையாளப்படுத்தி தனிமைப்படுத்த முடியுமா? இத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி 4 பிரிவு, அதுல எஸ்சி எஸ்டி பிரிவு, பிஜேபியில எஸ்சி எஸ்டி பிரிவு, திமுகல ஆதி திராவிடர் பிரிவு, தமிழ் தேசிய ஆதி தமிழ் குடி. இது எந்த விதத்துல நியாயம்? பேர் மட்டும் ஆதி திராவிடர், ஆதி தமிழர். எப்படி? நாங்க வந்து எல்லாம் ஒண்ணுதான். எப்ப இவங்க எல்லாமே இந்த பெயர் மாற்றத்தை மட்டும்தான் பண்றாங்க. சும்மா வந்து ஒரு முலாம் பூசுறாங்க. முலாம் பூசிட்டு நாங்கெல்லாம் வந்து தமிழர் ஒற்றுமையை பேசுறோம், தமிழர் நாடு அது இதுன்னு சொன்னா நான் நம்பதுக்கு வந்து நான் முட்டாளா இருக்கணும், அரசியல் தெரியாதவனா இருக்கணும், கைக்கூலியா இருக்கணும். இன்னைக்கு நான் அடிபட்டு இருக்கேன். என்னோட பங்கு என்ன?
இவங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அந்த அதிகாரத்துக்கு போவதுக்கு இப்போ இங்க வந்து நாயக்கர் வந்து வலுவா இருக்கிறாங்க. செட்டியார், ரெட்டியார் எல்லாம் வலுவா இருக்கிறாங்க. இவங்கள வந்து அதிகாரத்துல இருந்து அப்புறம் மார்வாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்கள வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அடியாளா வந்து பல்லர்களையும், பறையர்களையும் கூப்பிட்டு அதுக்கு இப்போ அருந்ததியரை ஏன் கூப்பிட மாட்டேங்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட முன்னேற்றம் அப்படி இப்படின்னு இன்னும் அந்த மக்கள் வந்து இப்பதான் படிப்படியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு வரல. ஆமா ஆமா கண்டிப்பா. அப்பனால அவங்களுக்கு தேவைப்படல. உடனே வந்து அவங்கள எதிரியா பாக்குறது. இவன் வந்து பல்லர் வந்து கொஞ்சம் நல்ல ஆள் வலுவா இருக்கிறான். சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கான். அப்ப இவனை உசுப்பேத்தி விடும். நீ தான் பாண்டியன், நீ தான் அது, நீ தான் இது, நீ தான்ப்பா தமிழ்ல வந்து காப்பாத்துன. இவனும் நம்ம தான் வந்து தமிழ் தமிழ் ஒன்னாங்க கொண்டு போய் ஆப்பு வைக்கிறதுக்கு, படுகொலை செய்யறதுக்கு, இங்க பல்லர்களையும் பறையர்களையும் இங்க இருக்கக்கூடிய இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அரசியல் உணர்வுகளையும் அரசியல் எழுச்சியும் மழுங்கடிச்சு இவங்களை படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பிறக்கப்பட்டதான் தமிழ் தேசியம். இன்னைக்கு வந்து தூக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை நம்புனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் மேலும் மேலும் வஞ்சிக்கப்படுவார்கள். இவர்களுக்கு விடுதலை என்பது கிடையவே கிடையாது. இன்னைக்கு சொல்றான், இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து தேசிய இனங்கள் இருக்கு. ஒரு தேசிய கேட்குது. நாங்க இந்தியா முழுக்க பயணம் செய்யறோம். பகுஜன் திராவிட கட்சி இந்தியா முழுக்க பயணம் செய்யுது. உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த தமிழ்நாடு தமிழ் தேசியம், பஞ்சாப் தேசியம், நாகாலாந்து தேசியம், மராத்தியம் ஒரு தேசியம் அப்படின்னா பார்ப்பனர்களின் ஆதிக்கம் இருக்காது. ஆமா கண்டிப்பா. நான் வந்து தனிநாடு கூட சொல்லலை. இந்தியாவுக்குள்ளேயே இவங்க எல்லாத்துக்கும் மாநிலத்துக்கான அதிகாரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்ப்பனர்களோட அதிகாரமும் அவங்க எதுவுமே இருக்காது. ஆனால் பார்ப்பனர்களாக மாறிய இந்த சூத்திரர்கள் கொடுமை தாங்க முடியாது. அங்க வந்து மிகவும் வஞ்சிக்கப்படுவார்கள். யாரு? பட்டியலின மக்கள். இன்னைக்கு வந்து பட்டியலின மக்கள் வந்து இந்த தேசியத்துக்குள்ள எல்லாம் சிக்காம இருக்க போய் இவருக்குள் தேசிய அளவுல ஒரு ஒற்றுமை இருக்கு. இப்ப இந்த தேசியத்துக்குள்ள சிக்குனாங்க அப்படின்னா இந்த தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை சிதைக்கப்படும். அப்போ இவனை வந்து ஈஸியா காலில் போட்டு நசுக்கு நசுக்கிடலாம். அதுதான் இவன் தமிழன்ல ஒரு அடிபட்டு அவன் என்ன கேட்க மாட்டான், அவனுக்கு ஒரு அடிபட்டு நான் தமிழர், அவன் தமிழன்லேருந்து இவன் எல்லாருமே எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மொழிவழி மாநிலம் உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே இதுதான். அதாவது முதல்ல சாதியா உடைச்சிட்டான் ஆரியம். அதுக்கப்புறம் தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சாதியை விட்டு வெளியே வந்தாலும் இவன் மொழியா மாட்டிக்கிடணும். நம்ம தேசிய லெவல்ல வலுவா இருக்கிறோம். தேசிய லெவல்ல எவனையுமே ஒன்றிணைச்சிடக்கூடாது. அப்ப இவனுக்கு ஒரு தேசியம் அப்படின்னு இன்னொரு கருத்தை உருவாக்கி விடும். அப்படின்னு உருவாக்க விடப்பட்டதுதான் தமிழ் தேசியம். இங்க எல்லா தமிழ் தேசியமே அந்த RSS உருவாக்கப்பட்டதுதான். அது பஞ்சாப் தேசியமா இருக்கட்டும், நாகாலாந்து தேசியம், எல்லா மராத்திய தேசியம், மராத்தியமே நல்ல எடுத்துக்காட்டு. மராத்தி வந்து மராத்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட சிவசேனா கடைசியில போய் நின்ன இடம் RSS. இன்னைக்கு அச்சுறுத்தலாக அதிகாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் மக்களை வந்து வஞ்சிக்கணும், கொல்லணும், இவங்களோட அரசியல் எழுச்சியை மழுங்கடிக்கணும் இப்படின்னு உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் எந்த விதத்திலையும் தமிழர்களுக்கு விடுதலை பெற்றுத்தராது. அது மாற்றத்துக்கான ஒரு இதே கிடையாது. மாற்றம்னா என்ன? சாதியை கடந்து, மதத்தை கடந்து மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூடணும். மனிதன் தான் முக்கியத்துவமா இருக்கணும். பெரியார் சொல்ல சாதி பற்று, மொழி பற்று, இனப்பற்று எந்த பற்றுமே எனக்கு கிடையாது, எனக்கு மனித பற்று மட்டும்தான் அப்படிங்கிறாரு. நீ தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த சாதியெல்லாம் இவன் தூக்கி பிடிப்பான். இந்த கழிவுகளை எல்லாம் தூக்கி பிடிச்சு இவன் மண்டைக்குள்ள இருந்து இதோடையே வந்து நம்மளாம் இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு நீங்க வாங்கப்பா அப்படின்னா இவனுக்கு மேலும் மேலும் அடிதான் படும். இதுதான் இலங்கையில நடந்தது. இலங்கையில இதுதான் நடந்தது.